சென்னை வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய முல்லை நகர், சத்தியமூர்த்தி நகரில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்தது. அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் பள்ளியில் தங்க வச்சுருந்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவும், அவர்களுக்கு உடையும், பாய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்க போன தமிழக வெற்றி கழக தோழர்கள், பெண் நிர்வாகிகள் உட்பட அனைவரையும் தாக்கியது காவல்துறை. இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு இந்த சம்பவம் மாலை நேரத்தில் நடந்திருக்கு. அதன் பிறகு இந்த வீடுகள் பாதிக்கப்பட்ட மக்கள் பள்ளியில் தங்க வைக்கும்போது காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் கொண்டு போயிட்டு உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் மற்றவையெல்லாம் கொடுக்கறதுக்கு நிர்வாகிகள் போயிருக்காங்க. கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது யார் அறிவுறுத்துறாங்கன்னு தெரியல, யார் பின்புலத்தில் சொன்னாங்கன்னு தெரியல, தாக்கி விரட்டி ஒரு அராஜக போக்கில் ஈடுபட்டிருக்கு தமிழக காவல்துறை அப்படின்னு சொல்ல முடியும். இது இந்த சம்பவம் மட்டுமில்லை, இதற்கு முன்பு எல்லா இடங்கள்லையுமே ஆளும் கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காவலர்களாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி தான் செயல்படுறாங்க பார்க்க முடியுது. இந்த சம்பவம் மிக மோசமான சம்பவம். ஏன்னா உணவு கொடுக்கறதுங்கிறது பெரிய ஒரு குற்றம் கிடையாது. அங்கே ஒரு குற்றச்சம்பவத்தில் ஈடுபடலை. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தோழர்கள் குற்றச்சம்பவத்தில் ஈடுபடலை. உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தானே போய் கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த அந்த தாக்குதலில் ஈடுபட்ட பிறகு இந்த மாதிரி தாக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது அது பொய்யான செய்தியை பரப்புகிறாங்க அப்படின்ட்டு அறிக்கையை காவல்துறை வெளியிடுது. தொடர்ந்து இந்த மாதிரியான மக்கள் விரோத போக்கு தான் அரசு கடைபிடிக்குது. ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் இப்படி தான் இருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே நாங்கள் தாக்கவே இல்லை, இந்த காவலர்களும் தாக்கலை அப்படின்ட்டு அறிக்கை வந்திருக்கு. அதே மாதிரி கட்சியில் அங்கீகாரம் பெறுவதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு பொய்யான புகார்கள் கொடுத்துருக்காங்கன்ட்டு விசாரணை இன்னும் முடியறதுக்கு முன்பே விசாரணை தொடங்கிறதுக்கு முன்பே காவல்துறை தீர்ப்பு எழுது. இது எந்த மாதிரியான நடைமுறைன்னு தெரியல, எந்த மாதிரியான ஒரு போக்குன்னு தெரியல. ஏன்னா விசாரணை முடியணும், நடந்ததாக காவலர்களை விசாரிக்கணும், அதெல்லாம் செய்யாமல் ஒரு அறிக்கை கொடுக்கும்போதே அதிலே இவங்க தீர்ப்பு எழுதி இந்த கட்சிக்காக தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு எழுதுறது. இது ஒரு அரசியல் கட்சி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தா பரவாயில்ல, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய காவலர்கள், பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவலர்கள் இந்த மாதிரி அறிக்கை கொடுக்குறது ஏதோ ஒரு கட்சியினர் எழுதி கொடுத்த அறிக்கை மாதிரி இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை இங்கே வைக்கிறேன். ஏன்னா அதில் உண்மைத்தன்மை இல்லை, அது பொய் செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கட்சியில் அங்கீகாரம் பெறுவதற்காக அப்படிங்கிற ஒரு வரி நம்மளை சந்தேகப்பட வைக்கிது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுறேன். அங்கே நடந்த தாக்குதல் சம்பவத்தில் கங்காவதி அப்படிங்கிற நிர்வாகியும், அதே மாதிரி தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற நிர்வாகியும் வயிற்றில் எட்டி உதைத்து தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட துணியை பிடிச்சு இழுத்து கிழிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் புகாரையும் கொடுத்துருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பெண் நிர்வாகிகள். அவர்களை நேரடியாக போய் சந்தித்த பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட பேசுவதற்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்து பேச வச்சுருந்தாங்க. அவங்க எங்களை தரக்குறைவாக பேசுகிறாங்க, நாங்கள் மக்களுக்கு நல்லது தானே செய்ய போனோம், இது என்ன தவறு இருக்குது, ஏன் அப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அழுகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. இதற்கு பெரிய அளவில் ஒரு மாதர் சங்கமோ மகளிர் அமைப்புகளோ மற்ற இயக்கங்களோ பெரிய அளவில் ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா முக்கியமாக ஒரு பெண்கள் பாதிக்கப்படும் போது, அதுவும் காவல்துறையால் அதிகார வர்க்கத்தால் பாதிக்கப்படும் போது இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், மாத சங்கம், இதே மாதிரி பெண்கள் அமைப்புகள் ஆதரவு குரல் கொடுக்கணும். மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் குரல் கொடுக்கணும். யாருமே பேசலை. குறிப்பிட்டு சீமான் அவர்கள் மட்டும் அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதற்கு இந்த இடத்துல நம்ம நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற இயக்கங்கள், குறிப்பிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியே இருந்தால் கூட, கூட்டணியிலே இருந்தால் கூட, ஒரு இடத்துல மற்ற கட்சியாக இருந்தாலும் பாதிக்கப்படும் போது இங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள்னு சொல்லக்கூடியவர்கள், இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்காக போராடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் குரல் கொடுக்கணும். ஆனால் யாருமே பேசலை அப்படிங்கிறத நமக்கு இது மூலமாக தெரிய வருது. இந்த அராஜக போக்கை கண்டித்து அறிக்கை கொடுத்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இதுதான் பாசிச போக்குக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மு.க. ஸ்டாலின் அவர்களோட காட்டு மிராண்டித்தனமான இந்த ஆட்சிக்கான ஒரு அவலமான ஒரு நிலை தான் இதுவும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரியான தொடர்போக்குகள் இருக்கும்போது மக்கள் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துறதுக்கு இன்னும் 10 மாத காலங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறதும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. மக்களுக்கு நேரடியாக உதவி செய்யக்கூடிய தமிழக வெற்றி கழக தோழர்களை விமர்சனம் பண்ணக்கூடியது உடன்பிறப்புகள், திமுக உடன்பிறப்புகள், அது இணையதளத்தில் இருக்கவங்க பரப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு முக்கியமான கட்சி தலைவர் இது ஒரு மலினமான அரசியல் அப்படிங்கிறது கேவலமான ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. அங்கே எந்த வீட்டிலையும் போயிட்டு சாக்கடை தண்ணியோ அந்த வீட்டை அடிச்சு நொறுக்கவோ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தோழர்கள் போகலை.
அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஏமாற்றி வஞ்சித்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் போல அப்படின்ட்டு அந்த தலைவருக்கு வந்து இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து மக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஒரு மலினமான அரசியல் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய அரசியலை விட எது மலினமான அரசியல், எது மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இப்படி ஒரு சம்பவம் வந்து சென்னையில் நடக்கும்போது அந்த பகுதிக்கு போய் மக்களை போய் பார்க்காம, பாதிக்கப்பட்ட மக்கள், வீடுகளை இழந்த மக்களை போய் நேரடியாக போய் பார்க்காம, ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ மாதிரி ஒன்று நடத்தி அங்கே வந்து பெண்களை வந்து டான்ஸ் ஆட வச்சு அவரும் டான்ஸ் ஆடுறாரு. சேகர் பாபு அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் டான்ஸ் ஆடக்கூடிய வீடியோக்கள் நம்ம பார்க்க முடியுது. இந்த பக்கத்து வந்து வீடுகள் இழந்து வீடுகள் எரிந்து மக்கள் வந்து நடுவீதியில் நிற்கிறாங்க. இந்த பக்கம் அனகாபுத்தூரில் இவர்களே வீடுகளை வந்து பொக்லைன் இயந்திரத்தை வச்சு இடித்து அவங்க வந்து சிறுக சிறுக சேர்த்து 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக உழைத்த காசில் வந்து வீடு கட்டினதை அதை இடித்து தரமட்டமாக்கி இங்கிட்டு ஒரு அழுகுறல். இந்த பக்கம் பெண்கள் அழுகுறாங்க, இந்த பக்கம் பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு போய் காப்பாற்ற போனால் அவங்களுக்கு உதவ போன பெண்களையும் அடித்து துன்புறுத்துகிறாங்க. இந்த சூழலில் வந்து 1000 ரூபா பணம் கொடுத்தது தான் பெரிய வெற்றி மாதிரியும் அதனால் தன்னை வந்து கொண்டாடுறது மாதிரியான ஒரு ஷோ வந்து காமிச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது வந்து வெறும் விளம்பரம் தான், ஏதோ ஒரு ஷூட்டிங்லேருந்து நாடக நடிகர்களை கூட்டு வந்து ஆட விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸ்டாலின் அவர்களை ஏமாற்றுறாங்க. ஸ்டாலின் அவர்களை வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்க மாதிரியும் மக்கள் வந்து கொண்டாடுற மாதிரியும் இந்த 1000 ரூபா பணம் மட்டுமே போதும், பெண்கள் எல்லாம் உங்களுக்கு வாங்க செலுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அமைச்சர்களுக்கும் திமுக கட்சியினருக்கும் உடன்பிறப்புகளும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஸ்டாலின் அவர்களை வேணால் ஏமாற்றலாம், மக்களை வந்து ஏமாற்றவே முடியாது. 2026 தேர்தலில் உங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை இங்கே பாதிக்கப்படக்கூடிய பெண்களும் இங்கே பாதிக்கக்கூடிய மக்களும் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஸ்டாலின் அவர்களை தான் ஏமாற்ற முடியுமே தவிர பொதுமக்களை ஏமாற்றவே முடியாது. அதே போல் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் போனது வந்து மோடி அவர்களையும் பிஜேபியையும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களையும் பார்த்து தன்னுடைய நிதியை காப்பாற்ற அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதை கடுமையான விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உடன்பிறப்புகள். ஆனால் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, டெல்லிக்கு போகும்போது நேரடியாக ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களை சந்திச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்தித்தாள்களில் வந்து செய்திகள் வெளியாகுது. இதற்கு மறுப்பு தெரிவிப்பாங்களா, என்ன பதில் கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த செய்தி ஊடகத்தின் மீது வந்து வழக்கு தொடருவாங்களா அப்படிங்கிறலாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா அங்கே சந்திப்பு நடந்திருக்கு. மோடி அவர்களை தாண்டி ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களை வந்து சந்தித்தார். அவங்க சில பரிகாரம்லாம் கேட்டாங்க. நீ இந்த ஈடியோட ரைடை குறைக்கணும்னா பரிகாரம்லாம் கேட்டாங்க. அதை செய்யறதுக்கு ஒப்புக்கொண்டாங்க திமுகவினர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ட்டு இன்றைக்கு செய்திகள் வந்து ஊடகங்களில் வெளியாகிருக்கு. அதற்கு என்ன பதில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து பார்ப்போம். அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம், அதற்கான தீர்ப்பு முடிவு நிலையில் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. குற்றவாளி அப்படின்ட்டு ஞானசேகரன் வந்து குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறத இன்னும் 2 நாட்களில் கொடுக்க போகிறாங்க. இதில் குறிப்பிட்டு அவர் திமுக நிர்வாகி இல்லை, அவர் திமுக அனுதாபி அப்படின்ட்டு சட்டசபையிலையாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திமுகவினர். ஆனால் அவர் சைதாப்பேட்டையோட வட்ட பொறுப்பாளர்களில் ஒருத்தராக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் கூட புகைப்படம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி மா சுப்பிரமணியம் கூட அந்த மீட்டிங்கில் வந்து பங்கேற்றிருக்காரு, அவர் கூட புகைப்படம் எடுத்திருக்காரு. இந்த மாதிரியே இருந்தாலும் அவர் வந்து கட்சியே கிடையாது அப்படின்ட்டு தான் திமுகவினர் பேசுகிறாங்க. இவருக்கு தண்டனை கொடுத்தது நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம், ஒரு 5 மாதங்களில் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இதிலையும் ஸ்டிக்கர் விட்டுறாங்க. ஒரு நீதிமன்றம் நீதி கொடுக்குது, நீதிபதிகள் வந்து தீர்ப்பு எழுதுகிறாங்க, அதற்கும் நாங்கள் தான் காரணம் அப்படி சொல்கிறது எந்த மாதிரியான ஒரு நடைமுறையும் தெரில. ஏன்னா தொடக்கத்தில் சரியான விசாரணை இல்லை, சரியான போக்கில் போகலன்ட்டு போராடக்கூடியவர்களை வந்து தடுத்து நிறுத்தி அவர்களை வந்து கைது செய்த அரசு, தொடக்கத்திலே பெண்ணோட எஃப்ஐஆரை வந்து வெளியில் விட்ட அரசு, இப்படிப்பட்ட நடவடிக்கை பிறகு தான் நீதிமன்றமே வந்து எஸ்ஐடி போட்டு அந்த குழு விசாரணையில் தான் இந்த மாதிரியான இவர் வந்து குற்றவாளி அப்படின்ட்டு நிரூபணமாயிருக்கு. நாங்கள் தான் இந்த தீர்வுக்கான சரியான ஒரு முன்னெடுப்பை எடுத்த மாதிரியும் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறாரு. அவர் எதுக்கு தான் ஸ்டிக்கர் ஓட்டல, எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடியவர் தான். இதே நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டதுக்கு இதே நிலையில் அரக்கோணம் மாணவிக்கு என்ன தீர்வு, அரக்கோணம் பெண்ணுக்கு வந்து என்ன தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டோம்னா அதற்கு பதில் சொல்ல மாட்டுறாங்க. ஏன்னா அதில் முக்கியமான நபர்கள் இருக்காங்க. இதிலே யார் அந்த சார்னு கேட்கும்போது சாரே இல்லை அப்படின்ட்டு சென்னை மாநகராட்சி காவல் ஆணையரே வந்து பதில் கொடுத்து வேறு யார்ட்டையும் பேசலை, சார்னு இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. அதற்கும் நீதிமன்றம் கண்டித்தது, நீங்களே எப்படி முன்கூட்டியே பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அதே மாதிரி எஃப்ஐஆர் வெளியானதுக்கு 25 லட்சம் வந்து நீங்கள் கொடுக்கணும், அதிகாரிகள் தான் காரணம் அப்படின்ட்டு 25 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தெய்வ செயல், அரக்கோண மாணவி பாதிக்கப்பட்ட தெய்வ செயல் வந்து ஜாமீன் கிடைச்சிருக்கு.
அங்கே நாங்கள் வந்து நீதி பெற்று தந்தோம்னு சொல்லக்கூடியவர்கள் இங்கே ஏன் வந்து பிணை கொடுக்குற அளவுக்கு, பிணை வாங்குகிற அளவுக்கு இந்த வழக்கறிஞர்கள் செயல்பட்டாங்க? அரசு வழக்கறிஞர்கள் ஏன் வந்து சரியான ஆதாரத்தை சொல்லி ஏன் பிணை வந்து தடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா அந்த மாணவி வந்து தொடர்ந்து நான் தான் துன்புறுத்தப்படுறேன், அவன் வந்து நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கிறான், அவன் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, என்னையே தான் துரத்துறாங்க, நாங்கள் வந்து யார்ட்டையுமே போய் புகாரை கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. இது கட்சியினர் வந்து அவர் வந்து திமுகவில் இருக்கார், அவரால் மட்டும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் என்ன இல்லாமல் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு மேலே இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு, முக்கிய நபர்களுக்கு வந்து இந்த பெண்களை வந்து பெண்கள் போகணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. இது குறித்து யாருமே பேச மாட்டாங்க. திமுகவினராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மாதர் சங்கமாக இருக்கட்டும், பெண்கள் அமைப்பாக இருக்கட்டும், சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும், பெண்ணியவாதிகளாக இருக்கட்டும், நிறைய பேசக்கூடிய பெண்ணியவாதிகள் இருக்காங்க. அவர்களெல்லாம் இது குறித்து ஏன் பேசவே மாட்டுறாங்கன்னு தான் நம்மளுடைய கேள்வி வைக்க வேண்டியது தேவை இருக்குது. அந்த சூழல் தான் இருக்குது. இங்கே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அங்கே எந்த பெண்ணிய அமைப்புகளும் பேசுறதில்ல. அதே மாதிரி அரக்கோணம் மாணவிக்கும் யாரும் பேசலைங்கிறதா நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இங்கே கொலை சம்பவங்களும் அதிகரிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்க முடியுது. நேற்றைக்கு கூட ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி வந்து கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கு முன்பு செய்திகள் பார்த்துருப்போம். ஒரு 10 மணி 10:30 மணிக்கு வந்து கிரைம் ஸ்டோரி, கிரைம் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் 10லேருந்து 10:30 வரைக்கும், 10:30லேருந்து 11 மணி வரைக்கும் போடுவாங்க. அப்படி தான் வந்து கடந்த ஆட்சி காலங்களில் வந்து கிரைம்களும் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருந்ததே தவிர, இந்த மாதிரி இந்த ஆட்சி காலத்தில், ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி காலத்தில் 1 மணி நேரத்துக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி சற்று முன் ஒருத்தவர் வந்து கொலை செய்யப்பட்டார், சற்று முன் ஒருத்தவர் வந்து கொலை செய்யப்பட்டார், இங்கே வந்து ஒரு கொள்ளை சம்பவம் நடந்தது, இங்கே ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள், குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறதே நம்ம பார்க்க முடியுது. முன்பு ஒரு அரை மணி நேரம் இருந்த கிரைம் டைரி இப்போது ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரமும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு சம்பவம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்க முடியுது. இது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியோட இது ஒரு சாதனைன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். தொடர்ந்து சமீப நாட்களாக வந்து மின்சார தடைங்கிறது அதிகரிச்சுட்டே வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தடை இல்லாமல் கிடைக்கக்கூடியது வந்து இங்கே டாஸ்மாக் சரக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும். பொதுமக்களுக்கு, மக்களுக்கு கிடைக்கக்கூடியது தடையே இல்லாமல் ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அது டாஸ்மாக் மட்டும்தான். மற்ற எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிர்வாகத்திறனற்ற மக்கள் விரோத ஆட்சி, ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுத்தா அவங்க மீதே குற்றச்சாட்டு வைக்கிறது, இந்த அரக்கோணம் மாணவியோட பெயரும் விவரமும் எல்லாமே வெளியில் வந்திருக்கு. அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி புகார்கள் கொடுப்பாங்க? அவங்க மீதே குற்றச்சாட்டு எழுப்பி அவங்களே வந்து குற்றவாளிங்கிற மாதிரி காமிச்சா எப்படி இந்த மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும்? காவல்துறை மீதும், ஆட்சியாளர்கள் மீதும், அரசியல் கட்சியின் மீதும். இப்போ உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக வந்து மக்கள் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இது 2026 மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்கும். தொடர்ந்து திமுக மீதான இந்த விமர்சனங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் நல்லாட்சி கொடுத்தா உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் நடு ரோட்டில் வந்து பணம் கொடுத்ததை வச்சு நாடகம் ஆடி, டான்ஸ் ஆடி, அந்த மாதிரி ஒரு பொய் பிம்பத்தை மட்டும் கட்டமைச்சிங்கன்னா உங்கள் மீதான கேள்விகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் வருமே தவிர குறையவே குறையாது. தொடர்ந்து மக்கள் பிரச்சனை பேசுவோம், மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். டிவிகே ஆர்மி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.